இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வால் நட்சத்திரம் காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் ஆதி அங்கிள் ரூமுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க நட்சத்திரம் பார்க்க தானே வந்தோம். பித்திசாலி பசங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் அந்த வால் நட்சத்திரத்தை பிடிச்சு இந்த ரூம்ல கட்டி வச்சிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க? வால் நட்சத்திரத்தை பிடிச்சி கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுக்குத்தான் உங்க 2 பேரும் இங்க கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, நம்ப மாட்டேங்குதுங்களே, கேள்வி மேல வேற கேள்வி கேக்குதுங்களே. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், எப்படி சமாளிக்க போறனோ. ஆதி என்ன வேற காணோம். மாமா, நட்சத்திரத்தை எப்படி ரூம்ல கொண்டு வந்து கட்டி வைக்க முடியும்? அது வானத்துல தானே இருக்கும். நீங்க போய் ஏன் சொல்றீங்க? நீங்க இப்படி போய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும். ஆமாண்டா, அது ஒண்ணுதான் இன்னும் நடக்கல. உண்மையை சொல்லுங்க, இல்லன்னா நாங்க போயிடுவோம். போகாதடா ராசா, நான் சும்மா சொல்லல, நிஜமாலுமே ஒரு வால் நட்சத்திரத்தை நான் புடிச்சு கட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். நீங்க போனீங்கன்னா அப்புறம் நான் எடுத்துட்டு போய் திரும்பி அங்க விட்டுருவேன். மாமா, நீங்க பொய் தானே சொல்றீங்க. இப்படி சின்ன குழந்தைங்க கிட்ட பொய் சொல்லலாமா? அக்கா, இந்த மாமாவை நம்பாதக்கா. வாக்கா, நாம போலாம். இனிமேல அவர்கிட்ட பேசவே கூடாது. அம்மா பொய் சொல்றவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. நான் அம்மா ரூமுக்கு போறேன். சொல்லுங்க ஆதித்யா. அப்பாடா, வால் நட்சத்திரம் வந்துருச்சு. எங்க வந்தது 2 பேரும் கிளம்பிட்டீங்க? இருங்க. இந்தாங்க, உங்க 2 பேருக்கு பிடிக்குமேனு நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, பிடிக்கும்ல? பிடிக்கும், ஆனா வேணாம் அங்கிள். ஏன் வேணான்னு சொல்ற? அம்மா நீங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஆனா ஏன் வாங்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க? அதெல்லாம் எதுவும் எங்க கிட்ட சொல்லல அங்கிள். சரி, உங்க அம்மா வேற என்னெல்லாம் சொன்னாங்க? இனிமே உங்க ரூமுக்கு நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் உங்க ரூம்ல உங்க கூட படுத்து தூங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அங்கிள். மித்ரா ஆண்டி அன்னைக்கு இங்க என்ன படுக்க கூடாதுன்னு சொன்னப்ப நீங்களும் எதுவுமே சொல்லல தானே அங்கிள்? ஓ சாரிடா, நீ போனதுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் மித்ரா கிட்ட சொல்லிட்டேன். அங்கிள், இப்போ நாங்க உங்க ரூமுக்கு வந்தது தெரிஞ்சா கூட அம்மா எங்களை திட்டுவாங்க அங்கிள். நாங்க போறோம் அங்கிள். ஆதித்யா, வா போலாம்.